உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு டேஸ்ட்டான வெந்தயக்கீரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனு, தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவங்களாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இவங்க பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள்தூள் போட்டு வணக்கணும். அவங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கீரையும் அவங்களோட ஆட் பண்ணி வணக்கணும். இவங்க வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இவங்கெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இவங்க கூட ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நல்லா நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஆல்ரெடி நான் 1/2 hour ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு நார்மல் ரைஸ்னால் 1:2, பாஸ்மதி ரைஸ்னால் 1:1. உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வெந்தயக்கீரை சாதம்னு சொல்லுவாங்க, மெந்தியா புலாவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூட நான் வீட்டிலே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். நீங்கள் எனி ஒன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.